Good evening to all. So, இன்னைக்கு introduction part வந்து Prachna will do. So, I over to Prachna. Can you proceed with the introduction part, Prachna? Thank you so much. Good evening, everyone, and welcome to the second session of the Autism Caregivers Advocacy Meet. So today, for Caregivers Perspective, we have Mrs. R. Padma Kalyani, who is the founder of Suchiram Foods, Chennai. We have Dr. Janaki Balakrishnan, counseling psychologist, and we have Mrs. Divya, speech therapist, who will also be moderating the session today. I welcome you all and thank you for giving us your valuable time. And on the expert side, we have Dr. S. Anand Kumar, who is a consultant psychiatrist with over 17 years of experience. I welcome you, Dr. Anand. And today's topic is going to be raising children with autism spectrum disorder. I welcome all the caregivers who are attending this meeting and I hand it over to Divya. Thank you, Prachna. Thank you. So, இன்னைக்கு டாபிக் என்ன அந்த டீம் இந்த டாபிக்ல எந்தெந்த டீம் மெம்பர்ஸ் இருக்கும் எக்ஸ்பர்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பிரச்சனை கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த டாபிக் வந்து வை வி ஹாவ் சூசன் த டாபிக் அப்படின்னு ஒரு 2 lines நான் சொல்லியிருக்கேன். ஸோ கேர் கிவர்ஸ் அப்படின்ற வேர்ட்லயே வி ஆர் கெட்டிங் தட் என்ன அண்டர்ஸ்டூட் ஆகுதுன்னா, ஒரு பர்சனுக்கு அந்த பர்சன் வந்து ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சிப்லிங்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு அந்த டே டு டே ரொட்டீன் லைஃப்ல அவங்களோட ஒர்க்கை அவங்க பண்றதுக்கு வி ஆர் கிவிங் சம் சப்போர்ட். ஒரு சின்ன ஹெல்ப்போ இல்ல ஒரு ஒரு சின்ன ஹெல்ப்போ ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றதுதான் வந்து கேர் கிவிங். ஸோ இந்த கேர் கிவிங் வந்து இட் கேன் பி ஒரு வயசானவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம், நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கேர் கிவர்ஸோட அட்வொகேசி சீரீஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது சில்ட்ரன் வித் ஆட்டிசமோட கேர் கிவர்ஸ். அந்த பேரண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம். ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் ஆட்டிசம் சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிற கேர் கிவர்ஸ். ஸோ சில்ட்ரன் வித் ஆட்டிசம்ல அந்த சில்ட்ரன்ஸ்க்கு தே வில் ஹேவ் த அவங்களோட பிளான்ஸ் இருக்கும், அவங்களோட தெரப்பி பிளான்ஸ் இருக்கும், மெடிசன்ஸோட பிளான்ஸும் இருக்கும். ஸோ அதான் அந்த குழந்தைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா அந்த கேர் கிவர்ஸ் வந்து அவங்கள பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் மானிட்டரிங்கும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த செமினார்ஸ் வெபினார்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கண்டிஷன் பேஸ்டா தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். பட் இந்த கண்டிஷன் வந்து இந்த ஆட்டிசம் கண்டிஷன்ன்றது ஒரு லைஃப் லாங் கண்டிஷன். ஸோ இதுல டிராவல் பண்ணும்போது அந்த பர்சன்ஸ் யாரு கேர் கிவிங் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் மானிட்டரிங் ஸ்கில்லும் செல்ஃப் டெசிஷன் எடுக்கிற ஸ்கில்லும் கண்டிப்பா தேவைப்படும். அது இல்லாம அவங்களோட ஜேர்னில நிறைய விஷயங்கள் அவங்க ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு சைல்டு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரியான அந்த கேர் கிவர்ஸ் அவங்க எவ்வளவு ஸ்டெடியா இருந்து அந்த ஜேர்னியை வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு பாக்குறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டாபிக் வந்து ஆட்டிசம்னால இருக்கிற குழந்தைங்களை வளர்க்குறவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றது பத்மா மேம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பத்மா மேம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணவங்க, 8 years ஒர்க் பண்ணவங்க. அண்ட் இப்போ மேம் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டரா இருக்காங்க. ஸோ மேம் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரூஷியலான பார்ட்டு. ஏன்னா பேரண்டிங்கிறது வந்து ஒரு குழந்தைகிட்ட நம்ம ரோல் மாடலா இருக்க போறோம். ஸோ அந்த ரோல் மாடலா இருக்கும்போது எது நல்லது எது கெட்டது எது எல்லாமே நம்ம சொல்லி தரோம். ஸோ அதுலயும் எஸ்பெஷலி சைல்டு வித் ஆட்டிசம்க்கு பேரண்டிங் பண்ற உங்களோட இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னோட ஜேர்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபார் எனி பேரண்ட் ஜேர்னி ஆஃப் அ சைல்ட் ரைசிங் அ சைல்டு வித் ஆட்டிசம் அப்படின்றது இட் இஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. இட் இஸ் நாட் ஒரு 6 years 7 years ஆர் 12 years அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி இதுக்கப்புறம் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் அண்ட் ஒரு ஏஜ்லயும் there will be a need, there will be a different kind of support required. அந்த மாதிரி ஒன்னொன்னு மாறிண்டே இருக்கும். ஸோ
இது ஜென்ரலி ஏர்லி இன்டர்வென்ஷன்ல நம்ம வந்து அதை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா the earlier we pick it up the better for the child. ஸோ அதனால அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் early intervention வந்து ரொம்ப இன்டென்சிவா நல்லா எஃபெக்டிவா பண்ண முடியும். ஸோ அது வந்து எனக்கு வாட் ஹெல்ப் மீ அப்படின்னா the moment we diagnosed that my son is in spectrum, we immediately started with the intervention. So மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டு அக்செப்ட். என் குழந்தைக்கு அதெல்லாம் இல்ல, சரியா போயிடும், இது வந்து பசங்களா இருந்தாலும் லேட்டா தான் பேசுவாங்க, பொண்ணுங்களா இருந்தா சில சமயம் லேட்டா பேசுவாங்க, வேற இது மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து டயத்தை தள்ளி போட்டு காலத்தை கழிக்கிறது வந்து அது வந்து குழந்தைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் டு அக்செப்ட் ஃபார் அஸ் அ பேரண்ட். பட் the best thing would be to start the early intervention and take professional support. அதுதான் வந்து that is going to help us in the journey for the child as well as for the parents. So அதனால that helped us. So அதனால கொஞ்சம் early intervention கொஞ்சம் இன்டென்சிவா பண்றதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தென் ரிசோர்ஸ் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும். as a parent when you get a diagnosis, அதுக்கு என்ன ஏது அதோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அப்படிதான் இருக்கும் நமக்கு ஸ்டார்டிங்ல, என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ அப்போ வந்து டு ஸ்டார்ட் வித் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நம்ம எடுத்துப்போம். ஸ்லோலி வி ஷுட் எக்ஸ்பேண்ட் அவர் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் குரூப் இருக்கு. பேரண்ட் குரூப்ல வந்து சீனியர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஐ மீன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அவங்க வந்து அடல்ட்டா இருந்திருப்பாங்க, டீன்ஸா இருந்திருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு அவங்களோட வந்து என்ன பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்றது கேட்டுக்கிறது, தட் வில் ஹெல்ப் அவர் ஜேர்னி ஆல்சோ. சோ நம்ம மட்டும் தனியா இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பண்ணிருக்காங்க, அதனால நமக்கு வந்து புதுசு கிடையாது. இதுல வர சேலஞ்சஸ் நமக்கு வந்து என்ன ஆகும், இன்னைக்கு என்ன சேலஞ்ச் வரும், நாளைக்கு என்ன சேலஞ்ச் வரும் தெரியாது. ஆனா we should have a feeling that we have a proper support system. ஓகே மேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் மெயினா நீங்க ஒரு அழகா சொன்னீங்க, ஏர்லி டயக்னோசிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு உங்களோட ஜேர்னில அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அக்செப்டன்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸோட இன்புட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க, அதுவும் ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸோ தேர்ட் ஒன் வந்து அந்த ஜேர்னில வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸோடதும் இருக்கணும், பிளஸ் நம்மளோட அந்த ப்ராப்ளம்ல பாதிக்கப்பட்டவங்க, தட் மீன்ஸ் அந்த டயக்னோசிஸ வாங்கினவங்க, அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. பிகாஸ் எங்களோட ப்ரொஃபஷன் வெர்ஷன்ல இருந்து சொல்லும் போது அது ஒரு பார்ட்ல இருக்கும். கரெக்ட், நீங்க சொன்ன இந்த பேரண்டோட வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது நியூவா டயக்னோஸ் பண்ற பேரண்ட்க்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது இந்த 3 பாயிண்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஸோ நான் இதுல இருந்து நெக்ஸ்ட் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஐ வுட் லைக் டு ஆஸ்க் கொஸ்டின் டு ஜானகி மேம். ஜானகி மேம், ஸோ இப்போ இவங்களோட ஜேர்னில 2.5 இயர்ஸ்ல அவங்க டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க மேம். ஸோ டயக்னோஸ் பண்ணிட்டு இப்போ ஏஜ் ஆக ஆக ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு நீட் வந்து தேவைப்படும் அப்படின்னு மேம் சொன்னாங்க, பத்மா மேமும் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நீட் தேவைப்படும் போது இன்கேஸ் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்ல வந்து சைல்டு வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லா குழந்தை மாதிரியே இந்த கிளாஸ்ல டான்ஸ் கிளாஸ் போகணும், பாட்டு கிளாஸ் போகணும், இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து நாள் ஆக ஆக அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த மாடிஃபிகேஷன்ஸ், அந்த எதிர்பார்ப்புகளை அந்த குழந்தை வளரும் போது பேரண்ட் எப்படி வச்சிருப்பாங்க, அது எப்படி மாறுது, அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியுமா? Okay, thank you Divya for asking that question. Of course எனக்கு 29-year-old adult child வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ நானு. ஸோ நீங்க சொன்ன இந்த கேள்விகள்லாம் நான் அந்த காலகட்ட ஸ்டேஜ் தாண்டி வந்திருக்கேன். ஏர்லி இயர்ஸ்ல வந்து நம்ம அதாவது போன டிஸ்கஷன் பேசும்போது பிசியோதெரப்பி கூட்டிட்டு போ சரியாயிடும், நம்மளும் நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, கண்ணை கட்டி காட்டணும் மாதிரி இருக்கும். சரி பிசியோதெரப்பி தானே, அது கூட்டு போயிட்டு வந்தா சரியாயிடும். அப்புறம் போறோம் 3 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 3 வயசு ஆகுது, என்ன ஒரு டெவலப்மெண்ட் மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லையேங்கிறது நமக்கு நல்லா புரியறது வந்து அந்த 3-4 வயசுலதான் புரியும். அது வரைக்கும் அதை கொஞ்சம் ஏதோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்போம், நமக்கு சீரியஸ்னஸ் புரியாது. இதெல்லாம் நான் சொல்றது 20 இயர்ஸ் முன்னாடி. இப்போ நல்ல அவேர்னஸ் இருக்கு எல்லாருக்கும். அந்த ஏர்லி டிடெக்ஷன், இவங்க பத்மா சொன்ன மாதிரி 3 to 4 year oldல
ஈஸியா டயக்னோஸ் பண்ணி ஆட்டிசம்ங்கிறது நல்ல அவேர்னஸ் இருக்கு, ஸ்பெஷல் சைல்ட் அவேர்னஸ் இருக்கு. சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நல்ல நம்மளுக்கு ஒரு பாத் இருக்கு. அப்போ அதெல்லாம் தெரியல. சோ பிசியோதெரப்பி தான் மெயினா இருந்தது. அப்போ பிசியோதெரப்பி போனா எல்லாம் சரியா. சோ அது மாதிரி போயிட்டு அப்புறம் 3 வயசாச்சு, சரியா நடக்க தெரியல. இன்னும் ஏதோ நிறைய இஷ்யூஸ், சென்சரி இஷ்யூஸ் இருக்கு, ஸ்பீச் லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு. My son was having associated condition also, hearing impairment, epilepsy. So என்ன பண்ண அப்போ அதுதான் கண்ணு கட்டி இந்த மாதிரி இருந்தது. நம்மளால இந்த குழந்தைய வளர்க்க முடியுமா, என்ன பண்ணனே தெரியலையே, எப்படி ஹெல்ப் கொடுக்கறதுன்னு தெரியலையே. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரெகுலர் டெய்லி ரொட்டீன்ஸ்ல கோஆபரேஷன், அந்த சைல்டுக்கு என்ன சொல்ல வந்த அந்த குழந்தை, நம்ம எப்படி அந்த சைல்ட கம்ஃபர்ட் பண்றது. நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது கொடுத்தீங்க கேர் கிவிங்னா என்னன்னு சொன்னீங்க இல்லையா. முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் கேர் கிவிங்னா எடுத்தோடனே நம்ம பேசிக் சப்போர்ட் ஒருத்தர் ஒரு பேஷண்ட்டுக்கோ ஒரு சைல்டுக்கோ கொடுக்கறோம்னா அதான் கேர் கிவிங். பேசிக் சப்போர்ட்னா என்ன, நீங்க ஃபுட்டு கொடுத்து ஒரு பிசிக்கல் சேஃப்டி என்ஷூர் பண்ணி அந்த மாதிரி ஒரு சூப்பர்விஷன் கொடுக்கறது அப்படின்னு. பட் இந்த இடத்துல வரும்போது நம்ம அந்த இமோஷனல் சப்போர்ட்டும் கொடுக்கணும். கேர் கிவிங்னா ட்ரூ மீனிங் அதுதான். நீங்க பேசிக் சப்போர்ட் மட்டும் இல்ல, இமோஷனல் சப்போர்ட்டும் கொடுக்கணும். சோ அந்த குழந்தைய எப்படி சிம்பிளா கம்ஃபர்ட் பண்றதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதுதான் பெரிய சேலஞ்சா இருக்கும். 4 வயசுல இருந்து ஆரம்பிச்சா கூட அழகு, ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்ல தெரியல, நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியல. சோ இதுல ஆரம்பிக்கும். இதுலதான் நிறைய, அதுவும் ஸ்பெக்ட்ரம்னா நிறைய சேலஞ்சிங் இருக்கு. நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். நிறைய எனக்கும் இக்னோரன்ஸ், லேக் ஆஃப் அவேர்னஸ் எல்லாம் இருந்தது. பத்மா மேடம் சொல்ற மாதிரி நம்ம ஆஸ் ஆல்சோ டே ப்ரோக்ரஸஸ் நம்மளும் வந்து நம்ம நாலேஜ் பேஸ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அது ப்ரொஃபஷனல்ஸோட பேசி அவங்களும் நமக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க. பிளஸ் இந்த பேரண்ட் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவங்களோட நம்மளுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் ஒரு அந்த பாதையில போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கஷ்டங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். சோ இதுல பர்செப்ஷன், நீங்க ஆட்டிடியூட்ஸ் இந்த மாதிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஷாக் தான் மெயின். அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும். முன்னாடி பார்த்த பிரச்சனை நம்ம வந்து இப்போ அத வந்து ஒரு புது கண்ணோட்டத்துல கண்டிப்பா பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே, ஒண்ணு நம்ம மத்த பேரண்ட்ஸ பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படல, நம்மள மாதிரி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, ஓகே இந்தந்த பிரச்சனை தான் என் குழந்தைக்கும் இருக்கு, அவங்க இப்படி ட்ரை பண்ணிருக்காங்க, நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஓகே நம்ம வந்து இத ஒரு ப்ராப்ளம் சால்விங்கா யோசிக்கணும். சோ இன்னும் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணலாம், என்ன சொல்ல வரான் என் குழந்தை, என்ன தேவை இருக்கு அப்படின்னு நம்ம அதை ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங்கோட பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பேரண்டா இமோஷனலா பார்ப்போம் முன்னாடி. இப்போ ரொம்ப ப்ராப்ளம் சால்விங்கா அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி டீல் பண்றதுக்கு பேரண்டிங். சோ பேசிக்லி என்னோட அனுபவம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 25 years, so he's 29 now. சோ எனக்கு அந்த முதல் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னோட பர்செப்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸ் வந்தது, ஒரு எம்பவர்மெண்ட். ப்ராப்ளம் சால்வ் ஆகல, ப்ராப்ளம் ஒவ்வொரு கட்டத்திலயும் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும், இன்னி வரைக்கும் இருக்கு. பட் அதை ஃபேஸ் பண்ற தைரியம் நம்மளுக்கு, அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு ப்ரிப்பரேஷன், பிளானிங், அப்புறம் ஒரு ரியலிஸ்டிக் கோல்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு டெஃபினட்டா ஐ ஹவ் நவ் பிகம் மெச்சூர் ஒரு பேரண்டிங்ல. சோ தட் ஹஸ் ஹெல்ப். சோ ஐ திங்க் இதுதான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பொருந்தும். முதல்ல வந்து அவங்க ஷாக்ல இருப்பாங்க, என்ன பண்ணன்னு தெரியாது, 4 பக்கம் ஓடுவாங்க, 4 பேர் 4 விஷயம் சொல்லுவாங்க, இங்க போவாங்க போம்பாங்க, இதெல்லாம் நடக்கும். முதல் 8 yearsல நடக்கும். ஒரு 8 yearsக்கு அப்புறம் ஓகே இதான் ரியலிஸ்டிக், என்னோட குழந்தைக்கு இதுதான் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். இந்த இடம் தான் எனக்கு செட் ஆயிடுச்சு, இந்த தெரபிஸ்ட் செட் ஆயிடுச்சு, இந்த டாக்டர், முதல்ல டாக்டர் ஷாப்பிங் நடக்கும் நிறைய. சோ இந்த டாக்டர் அந்த டாக்டர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து இவங்கதான் நம்மளுக்கு செட் ஆச்சுன்னு அப்பதான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பாத் வந்து ஓபன் ஆகும். So then they will also develop more acceptance and the problem solving skills. This is what I have basically been dealing with it. Okay. Does that answer your question? Does that answer your question? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay, so as a parent-ஆ ஒரு இமோஷனலா ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ அதுல நீங்க கொஞ்சம் லாஜிக்கலான ரீசனோட நீங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, மெயினான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே மேம். ஓகே, சோ இப்ப இதுல ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்புட். ஓகே, டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், இஃப் உங்களுக்கு ஏதாவது இந்த ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இப்ப நம்ம raising a child with autism spectrum disorder, if you have any questions,
இப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும், நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்கணுமோ நீங்க வந்து chat boxல மென்ஷன் பண்ணுங்க. So we will at the end of the session நாங்க அந்த கொஸ்டின் வந்து பார்ட்டிசிபேட் இந்த எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட we will ask. Okay. Okay. So my next question என்னன்னா பத்மா மேம்க்கு நான் கேட்கிறேன். பத்மா மேம், ஓகே பத்மா மேம், இப்போ இந்த இது என்ன பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு ஒரு ஏஜ்லயும் மேம் இந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஒரு ஒரு நீட் இருக்கும். இந்த நீட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். இப்ப ஒரு 5 years வரைக்கும் we will make it only இந்த speech therapy and occupation therapy. After 5 years it could be ஒரு physical activity கண்டிப்பா இன்க்ளூட் பண்ண சொல்லுவாங்க. இட் கேன் பி ஸ்கேட்டிங் ஆர் ஸ்விம்மிங் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி சேஞ்ச் ஆகும் அண்ட் ஆட் ஆன் ஆகும். அதோட ஃப்ரீக்வன்சிஸ்லயும் தெரப்பீஸோட அந்த ரெகுலர் டேஸ் அதெல்லாமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சோ இல்லை அந்த ஒரு நியூ மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி பழைய மேனேஜ்மெண்ட்ல கம்மி பண்றோமா இல்லை அதிகம் பண்றோமா, அண்ட் மெடிசன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் கடந்து வரும்போது உங்களுக்கு வந்து தோணியிருக்கா நான் பண்றது ரைட்டா தப்பா? ஒரு பேரண்டா இப்ப நான் ஓகே இவ்வளவு நாள் ஸ்பீச் ஓட்டி மட்டும் இருந்தாங்க, இப்ப வந்து இது இன்க்ளூட் பண்றோம், மெடிசன் இன்க்ளூட் பண்றோம், இது ரைட்டா தப்பா, நான் பண்றது ஓகேவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்காங்க? கொஸ்டின் ஒரு தடவை வராது, இது வந்து ஒரு நாளைக்கு நிறைய தடவை வரும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் பேரண்ட். ஸோ ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்பையும் வந்து நமக்கு வந்து கான்பிடன்ஸ் இருக்கிறதோட, அதுதான் எதார்த்தம், கான்பிடன்ஸ் இருக்கிறதோட பயம் நிறைய இருக்கும். நம்ம வந்து சரியா பண்றோமா தப்பு பண்றோமா, இல்ல எதையாவது விட்டுட்டோமா, வேற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோமா, எல்லாத்தையும் கேட்டோமா, எல்லாத்தையும் பார்த்துட்டோமா அப்படின்ற நினைப்பு வந்து இருந்துட்டேதான் இருக்கும். இட் இஸ் அன்அவாய்டபிள், இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஜர்னி. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்றத பாத்துக்கலாம். ஸோ நமக்கே இண்டிகேஷன் தெரியும். ஸோ நம்மளோட கட் ஃபீலிங்னு ஒண்ணு இருக்கு. சில சமயம் நம்ம வந்து எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 சில்ட்ரன் வித் ஆட்டிசம் ஒரே மாதிரியான ப்ரொஃபைலிங் இருந்து ஒரே மாதிரியான தெரப்பி மெத்தடாலஜி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டுட்டு அதே நம்ம சைல்டுக்கு ட்ரை பண்றோம். அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா திருப்பி அதுலயே பண்ணிட்டு இருக்கிறது பிரயோஜனம். ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டு தாட்ல இருந்து இது ஒர்க் அவுட் இது பண்றோம் இவ்வளவு தூரம், நமக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் ப்ராக்ரஸ் எதுவும் வரல அப்படின்னா we should step back and see என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, ஏன் ஒர்க் அவுட் ஆகல, ஏன் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரு லாஜிக்கலா அப்ரோச் பண்ணானா that will help us. ஸோ அதனால நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம கேட்கிறோம், இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்ட கேட்போம் இல்ல ப்ரொஃபஷனல்ஸ்ட கேட்போம். அதுல நிறைய நமக்கு என்ன சூட் ஆகும், அந்த குழந்தைக்கு எது சூட் ஆகும்ன்றது ஆஸ் அ பேரண்ட் ஆர் கேர் கிவர் அவங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். சோ அது எது ஒர்க் அவுட் ஆகும்ன்றத நம்ம பார்த்து பண்ணணுமே தவிர அவங்க பண்ணாங்கன்றதுனால நம்ம குழந்தைக்கு நம்ம பண்றதுன்றது சூட்டபிளா இருக்காது. சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. சோ ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணி ரிசல்ட் வரலையேன்னு நம்மளும் வந்து அப்செட் ஆயிருந்து அண்ட் சம்டைம்ஸ் அந்த குழந்தையும் வில் பி சஃபரிங். ஒரு ஸ்கில் பண்ண சொல்றோம், அது பண்ண முடியல, நம்ம பண்ற மெத்தட்ல அதுக்கு பண்ண வரல, அந்த குழந்தைக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். நம்ம வந்து அந்த குழந்தை வெர்பலா இருக்காது, சொல்ல தெரியாது, அதுதான் இருக்கு. பட் சைல்ட் அகைன் இஸ் அ ஹியூமன். ஸோ அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு அந்த இதுல அந்த ஆங்கிள் போறதா அப்படின்றத பாக்குறதுக்கு நமக்கு ஒரு கிளியர் மைண்ட் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டெப் பேக் அண்ட் see whether it works out or not. அப்புறமா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சோ சரியா தப்பா அப்படின்ற கேள்விக்கு வந்து முடிவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பர்சனலி ஸ்பீக்கிங். பட் அதுக்கு வந்து நமக்கு வந்து அதே சமயம் நம்மளே வந்து நம்ம பேரண்ட் தான். நமக்கு எல்லா விஷயத்தோட ப்ராப்ளத்துக்கு எல்லா சேலஞ்சஸ்க்கும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் நம்மகிட்ட கிடையாது.
அதே மாதிரி நம்மளும் போற வழியில கத்துண்டு அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலாம், ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒர்க் அவுட் ஆகலாம், இல்ல தப்பாகலாம், தப்பாச்சுன்னா கரெக்ட் பண்ணிப்போம். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ அந்த பேரண்ட் நம்ம வந்து நம்மளே வந்து ஏதோ தெரியாம அந்த குழந்தைக்கு ஒன்று ட்ரை பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகல, இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் வேற பிஹேவியர் வந்து வந்துருது அதனால அப்படின்னாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் வந்து பெரிய இது கிடையாது, எக்ஸ்பர்ட் கிடையாது, ஐ கேன் ஆல்சோ டூ சம் மிஸ்டேக், பட் யூ ஷுட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி எமோஷனலா நம்ம போகாத வரைக்கும் யூ கேன் ஒர்க் வித் யுவர் சைல்டு இன் அ வெரி எஃபெக்டிவ் வே. எமோஷனலா போனோம்னா that will drag the progress, that will drag the journey. So அதனால முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் கேர்ல நம்ம கேர் எடுத்துட்டு கைண்ட் டு யுவர் செல்ஃப் அண்ட் ரொம்பலாம் வந்து உங்களை வந்து சிரமப்படுத்திட்டு பண்ணி வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ கரெக்டான ஆங்கிள் போயிட்டு எங்க சரியா இருக்க பண்ணுங்க, தப்பா இருக்கான தப்ப கரெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ அதனால as a parent we are okay to do anything and definitely we will do the best for the child. ஸோ அதனால நம்ம தப்பு பண்ணாலும் அது கரெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து we should go forward. ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் வந்து நானும் தெரப்பி ஆஸ்பெக்ட்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஆக்டிவிட்டி, இந்த தெரப்பி மெட்டீரியல் ஏன் வந்து என் குழந்தைக்கு யூஸ் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. அவனும் வந்து 4 years தானே மேம், அவளுக்கு ஏன் இந்த யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் தம். அண்ட் அது மாதிரி இப்ப இந்த குழந்தைக்கு பண்றது ஏன் என் குழந்தைக்கு பண்ணல அந்த யோசனை வரும். பட் ஆனா அது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏஜ் டெவலப்மெண்ட்டுக்கு, இந்த அவங்களோட ஏஜுக்கு ஆக்சுவலா அவங்களோட டெவலப்மெண்டல் ஏஜுக்கு அது கரெக்டான நாங்க எங்க சைட்ல கொடுத்தோம். ஸோ தெரபிஸ்ட் சைட்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கும். அண்ட் நீங்க ஜானகி மேமும் அது சொன்னாங்க, ஜானகி மேமும் இந்த பாயிண்ட் சொன்னாங்க. இந்த லாஜிக்கல் ரீசனிங்கோட ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நம்மளோட திங்கிங் வந்து ஸ்டேபிளா இருக்கும், இமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்களும் அந்த பாயிண்ட் உங்களோட அனுபவத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஸோ நான் வந்து பேரண்ட் கிட்ட சொல்லும் போது சொல்லுவேன், நீங்க இந்த விஷயம் சொல்லி கொடுக்கும் போது ஒரு டீச்சர் மாதிரி வேணா பிஹேவ் பண்ணுங்க. அது ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு அப்ப அந்த ஒரு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ. அதாவது இப்ப நீங்க ஒரு அந்த பொருள் வேணும்னு கேட்டு அடம் பண்ணும்போது நீங்க அம்மாவா நினைக்கிறப்பதான் நீங்க ரொம்ப இமோஷனலா இருப்பீங்க. இப்ப அந்த குழந்தை வந்து ஒரு சாக்லேட் அழுகுது, 2 சாக்லேட் அழுகுது, 3ஆவதுக்கும் அழுகுதுன்னா அப்ப அந்த இடத்துல நீங்க கண்டிக்கதான் வேணும். அந்த இடத்துல அப்ப நீங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு குரு மாதிரி தான் நீங்க இருக்கணும். அப்ப நீங்க அம்மாவா ஓகே பரவாயில்ல எடுத்து சாப்பிடணும் நீங்க பண்ண முடியாது. நான் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் ஏன் தெரப்பில நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் த பாயிண்ட்ஸ் மேம். மேம் அந்த நான் உங்ககிட்ட பத்மா மேம் கிட்ட நான் கேட்கணும். அந்த ரிசோர்ஸ் குரூப், பேரண்ட்ஸோட குரூப் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா மேம்? ஸோ அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ் குரூப், ரிசோர்ஸ் குரூப், அந்த இது பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமா மேம்? ஷேர் என்ன மாதிரியான அந்த ரிசோர்ஸ் குரூப் வி ஹேவ். ஸோ நீங்க அது மாதிரி இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க எடுத்துருக்கீங்க, எப்படி அதுல என்ரோல் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஸோ இப்போ யார் சாரி நான் தான் ஜானகி மேம். சாரி மேம் பத்மா மேம் உங்ககிட்ட தான் மேம். சாரி மேம். ஸோ இதுல வந்து இப்போ நான் வந்து சென்னையில இருக்கேன். ஸோ சென்னையில வந்து ஒரு ரெண்டு மேஜர் பேரண்ட்ஸ் குரூப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்கேன், ஸ்பெஷல் சில்ட்ரன் அசிஸ்டன்ட் நெட்வொர்க்னு, இன்னொன்னு வந்து வாய்ஸ் குரூப் அப்படின்னு. ரெண்டு குரூப்புமே வந்து இட் இஸ் ஸ்டார்டட் பை குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் just to support other parents. இதுதான் இந்த whole purpose of it. இந்த ரெண்டு குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பேரண்ட்ஸ் அண்ட் ரெண்டு குரூப்பும் வந்து வெரி வெரி ஆக்டிவ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வந்து இன்க்ளூசிவ் லிவிங் செட்டப் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பில்டரோட சேர்த்து பண்ணி அந்த இதுல வந்து இன்க்ளூசிவ் லிவிங்காக ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், ஒரு ஸ்பீச் தெரப்பி, ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி எல்லாமே இருக்கிற மாதிரி, அதுல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டிய செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தட்.
சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் குரூப்பா ஃபார்முலைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு 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 ரெஜிஸ்டர்டு என்ஜிஓ மாதிரி வச்சிருந்து அதுல இருந்து அவங்க ஒரு பிளானிங் வச்சிருந்து அந்த மாதிரி ஒர்க் பண்றதுதான் முடியும். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் யூ கம் டுகெதர் அஸ் அ பேரண்ட் அண்ட் ஹாவ் அ வெரி காமன் அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி வச்சுக்கிறது. இட் இஸ் இப்போ ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 10-15 இயர்ஸ்ல இட் வில் பி அ வெரி நைஸ் என்விரான்மெண்ட். ஒரு இன்க்ளூசிவ் லிவிங்ல ஒரு அவுட் ஆஃப் 500 ரெசிடென்ஷியல் ஹவுசஸ்ல ஒரு 200-250 வீடுல வந்து ஸ்பெஷல் அடல்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் இமேஜின் ஹவ் வாட் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, நம்ம ஒரு சொசைட்டில வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனோட இதை வந்து நம்ம சொல்லணும், எஜுகேட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம சொல்லிடணும். ஸோ இது வந்து இட் இஸ் டேக்கிங் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இன்க்ளூசிவ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஸ்கூல் ஆர் தெரப்பி ஆர் இன்ஸ்டிடியூஷன், இட் இஸ் இந்த சொசைட்டி. ஸோ சொசைட்டில இதை எடுத்துன்னு வருதுன்றது இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் குரூப்ஸ். அதே மாதிரி இந்த வாய்ஸ் குரூப் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் பை குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ். அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் எல்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து மாத்துறது, பாலிசிஸ மாத்துற லெவல்ல. அப்புறமா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத்னு இருக்கு. அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி அங்க இந்தியால இருந்து ஒரு குரூப் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறது, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். அந்த மாதிரி குரூப்பை வந்து ரிவைவ் பண்ணி அது தமிழ்நாட்டுல ரொம்ப எஃபெக்டிவா இல்லாத இருந்தது ஒரு ஃபியூ இயர்ஸ் அகோ. அண்ட் நவ் இந்த வாய்ஸ் குரூப் அதை எடுத்துட்டு அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசி அதை ஃபார்மலைஸ் பண்ணி நவ் தே ஹேவ் ஸ்டார்டட் என்கேஜிங் வித் நியூ ஆபீஸ் பேரர்ஸ் வச்சு அதை வந்து ஃபார்மலைஸ் பண்ணி அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு கோச் ட்ரைனிங்ல இருந்து எல்லாத்தையுமே பண்றாங்க. ஸோ நீங்க வந்து நம்ம தெரப்பி ஹெல்ப் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறோம், பட் தீஸ் குரூப்ஸ் ஆர் ஒர்க்கிங் பியாண்ட் தோஸ். தே ஹாவ் அ வெரி லார்ஜர் பர்பஸ் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரியான குரூப்ல நீங்க ஜஸ்ட் என்கேஜ் பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து வெறும் இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறது அண்ட் டெலிகிராம்ல இருக்கிற குரூப் தான். அது ஜஸ்ட் ஒரு நீங்க வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் குரூப் இன்ஃபேக்ட் சிட்டிக்கு ஒரு சிட்டிக்கும் இருக்கு, லைக் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, அந்த மாதிரி ஒரு சிட்டிக்கும் இருக்கு. டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக்ல அது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எந்த உலகத்துல எந்த பாட்டுல வேணா இருக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் கெட் கனெக்டட் டு தி குரூப்ஸ். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, என்ரோல்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்தீங்கன்னா there are lot of activities. டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக்ல அது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எந்த உலகத்துல எந்த பாட்டுல வேணா இருக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் கெட் கனெக்டட் டு தி குரூப்ஸ். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, என்ரோல்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்தீங்கன்னா there are lot of activities happening அண்ட் நீங்க அப்பப்போ போய் என்கேஜ் பண்ணி நேரா போய் பார்த்து பேசி அதை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் ஆக்கிக்கலாம். அந்த கம்யூனிகேஷன் அண்ட் இதை வந்து இன்னும் எஃபெக்டிவ் ஆக்கிக்கலாம். பாக்கி ஊர்கள்ல இப்ப வந்து சிலதுல வந்து லைக் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் வந்து லோக்கல் குரூப்ஸ் இருக்கு, அதே மாதிரி பேரண்ட்ஸ் குரூப். ஸோ அவங்களும் வந்து when you get together as a parent you can explore what is possible. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண you will get strength as a parent, you will get strength to take it forward. சோ அதுக்காக வந்து இந்த ரெண்டு பேரண்ட்ஸ் குரூப் இருக்கு. பட் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன லோக்கலா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ட்ரை டு என்கேஜ் வித் தோஸ் குரூப்ஸ் அண்ட் அவங்களோட சேர்ந்து ஜேர்னி போச்சு அப்படின்னா நீங்க ப்ராப்ளி உங்க சைல்டோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். லைக் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ யூ நெவர் நோ தட் யுவர் சைல்டு வில் பி அன் அத்லெட் ஆர் பாஸ்கெட் பாலா, இல்ல வந்து பசங்களுக்கு எல்லாம் நல்ல இந்த கிரிப் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ ஹவு டு சேனலைஸ் தோஸ் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி குரூப் வந்து ஒரு கோச் காமிச்சு கொடுத்து, கோச் இருக்காங்க, ட்ரைனிங் பண்றாங்க, வாங்க அப்படின்னா இதுக்கு மேல என்ன வேணும் as a parent? சோ இதெல்லாமே ரொம்ப வெரி வெல்கமிங் இது ஒர்க் ஆஃப் தீஸ் குரூப். ஓகே ஓகே மேம், ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி எனக்கு இப்பதான் மேம் எனக்கும் அவேர்னஸ் ஆகுது, இந்த மாதிரி குரூப்ஸ் பத்தி எல்லாம் எனக்கும் அவேர்னஸ் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஐ திங்க் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீடைல்ஸ் நான் வந்து இந்த குரூப்போட டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். whoever is interested to join, they can join the group. Okay ma'am, okay ma'am, okay. Yes, okay. Ma'am, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஜானகி மேம் கிட்ட நான் கேட்கணும். மேம், இந்த மாதிரியான ரிசோர்ஸ் குரூப்ல பத்மா மேம் சொன்னதுல மெயின் விஷயம் வந்து
அவங்களோட அந்த என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் இன்க்ளூசிவ் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் கொண்டு வரதுதான் இந்த சில்ட்ரன்ஸோட அந்த காம் டவுன் பத்தி வருது அண்ட் அவங்களோட அந்த ப்ராக்ரஸ் பத்தி வருது. ஸோ அப்ப அந்த குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும். ஸோ பேரண்ட் வந்து டிஃபிகல்டிஸ் வந்து கம்மியா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே திவ்யா, அவங்க பத்மா சொன்னது நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, அல்டிமேட் இன்க்ளூஷன் இஸ் ஆக்சுவல் இன்டெகிரேஷன் வித் த சொசைட்டி. சோ இப்போ ஸ்கூல் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இப்ப நான் நிறைய ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட். சோ இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் அதையும் தாண்டி அவங்க வளரும் போது அப்பா அம்மாக்கு வயசாகும். சோ எப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் அடல்ட் ஆகும்போது எங்க இருப்பாங்கன்ற கவலையில தான் அந்த ஸ்கேன் குரூப் ஐ எம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் தட். சோ அவங்க இதுல ஒரு கம்யூனிட்டி லிவிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. So அதுல cottagesல where parents also in their old age they can live, and the children also they are in a very protected care with the therapeutic environment. So and also the community, which the people that live around also know about them, they accept them well. So இது ரொம்ப ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் என்கேஜ்மெண்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி அந்த என்வாயன்மெண்ட்டை அவங்க பிளான் பண்ணி டிசைன் பண்றாங்க. சோ இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆட்டிசம்னா அந்த இடத்துலயே தெரப்பிக்கும் அரேஞ்ச் பண்றாங்க, ஒகேஷனல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் அடிக்கடி பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது செல்ஃப் ஹெல்ப் ட்ரைனிங்ல அவங்களுக்கே கவுன்சிலிங் தேவைப்படும். அந்த மாதிரி எல்லாம் சென்னை ஆக்டிவிட்டிஸ் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் யோசிச்சு பண்றாங்க. சூழ்நிலைக்கு என்னென்ன மாற்றம் வேணுமோ அந்த மாதிரி ஒரு மாடலை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. So அந்த மாதிரி ஒரு மாடல் இஸ் a very good example for others to follow. இதுல வந்து ரைட் ஆர் ராங் மாடல் இல்ல, திஸ் இஸ் ஒன் மாடல். டவுன்ஷிப் மாடல் சொல்லுவோம், அப்படி குரூப் ஹோம் சொல்றாங்க. லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் இனிமே வைக்க கூடாதுன்னு பாலிசி இருக்கு. சோ டீஇன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஒரு கான்செப்டே இருக்கு. சோ அதனால ஏன்னா அதெல்லாம் மொத்தமா ஒரு மந்தையா ஒரு இடத்துல போட்டு அது ஒரு ஆட்டுமா அந்த மாதிரி அசைலம் மாதிரி ஆயிடும். சோ இவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி வேணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேணும். அதை ரொம்ப ப்ரையாரிட்டியா வச்சுதான் இப்ப பாலிசியே எல்லாம் வருது. சோ மெயினா அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், பேரண்ட் குரூப்ஸோட இப்படி சேர்ந்து பண்ணும்போது அவங்களோட முயற்சிகள் எல்லாம் நீங்க பாருங்க. அதை எப்படி பார்க்கலாம், நீங்க அந்த குரூப்போட எல்லாம் பாத்தீங்கன்னா வைப்ரண்டா இருக்கும். நம்மளுக்கு நல்லா தெரியும், இவங்க சொன்னாங்க நாலேஜ் பேஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்றது இல்ல, பட் நம்ம அதை பார்க்கும்போது நம்மளோட கேர் கிவிங் பர்டன் பிகம் சோ மச் ஈஸியா. சோ இவ்வளவு பேரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம மட்டும்தான் இல்ல. சோ இத நம்ம வந்து ஜெயிச்சுக்க முடியும், அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், பேரண்ட் குரூப்ஸோட சப்போர்ட் நெட்வொர்க் பண்ணும்போது நம்ம அந்த சைல்ட செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சோ செலிப்ரேட்டிங் த சைல்டு வந்து அந்த இடத்துல வரும். ஏன்னா அது வரைக்கும் ஐயோ என் குழந்தைய பக்கத்துல அவங்க நெய்பர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, இப்படியே போற சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு இடத்துல when they live where everybody is kind of very warm to this child, அப்புறம் நம்மளையும் ஒரு கன்சர்னிங்கா நம்மள ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த தன்னோட குழந்தையே ஒரு பெருமையா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா சப்போர்ட் நெட்வொர்க் மெயின். பேரண்ட் ட்ரிவன் இந்த மாதிரி நீட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே தன்னோட தேவைகளை அவங்க பார்த்துக்கிறது தான் இன்னும் நல்லா இருக்கும். அதனால ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ங்கிறது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த இடத்துல மெடிக்கல் இஷ்யூவோ பயாலஜிக்கல் இஷ்யூ நீங்க டீல் பண்ணிடுவீங்க, எல்லாம் எஜுகேஷனலுக்காக அவுட்கம்ஸ்க்காக அதை டீல் பண்ணிடுவீங்க, கிளினிக்கல் அவுட்கம்ஸ்க்காக. பட் லைஃப் லாங் என்ன வேணுங்கிற தேவைக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு குரூப் மூலமா பண்றது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவும் இருக்கும், நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாமும் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ற மாதிரி. ஓகே 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 தேங்க்யூ ஃபார் த டைம். ஸோ இந்த ஒரு குரூப் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது நம்ம எக்ஸ்பர்ட் சாரோட ஆனந்த் சார். சார் ஆனந்த் சார் இப்ப வந்து 2 பேருமே ஜானகி மேம் அண்ட் பத்மா மேம் 2 பேருமே ஒரு பேரண்டாவும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜேர்னில வந்து அந்த இமோஷனல் ஹேண்டிலிங் வந்து இல்லாம கொஞ்சம் லாஜிக்கல் ஹேண்டிலிங் வரணும். அண்ட் அந்த ஏர்லி டயக்னோசிஸ் இருந்தா ஈஸியா கொஞ்சம் ஓவர் கம் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அந்த பேரண்ட் ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் மானிட்டரிங் செல்ஃப் ரெகுலேஷன் இருக்கணும், செல்ஃப் கேரும் இருக்கணும்னு சொன்னாங்க சார். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஜேர்னில இருந்து சொல்லி
ஸோ அது இல்லாம இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு இந்த சைல்டு வித் ஆட்டிசம் ரைசிங் பண்ணும்போது என்ன மாதிரியான குவாலிட்டிஸ், என்ன மாதிரியான நாலேஜஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா சார்? Good evening to one and all. First of all, it's very heartening and encouraging to hear stories from a caregiver's perspective, especially Padma ma'am and Dr. Janaki ma'am. எல்லாருமே சொன்னது வந்து இட் இஸ் so heartening and encouraging. ஏன்னா வந்து வாட் we are dealing with is a difficult என்ன situation. நான் ப்ராப்ளம்னு சொல்ல மாதிரி இட்ஸ் a difficult situation நான் சொல்லுவேன். ஸோ அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை வந்து எப்படி பாசிட்டிவா நம்ம வந்து how do we bring it forward, how do we take as much of help from the society. ஏன்னா நம்ம இந்தியால நம்ம ஒரு விஷயம் என்னன்னா we pride on being a society, we pride on having extended family members எல்லாமே. So if we have a child with that autism, I think it's not up to just the individual, we need a community to help the child. So that is very, very important. And I would never profess that I'm an expert on autism, because now most of my life I've been a general adult psychiatrist. But from what I know, what kind of knowledge and what kind of skills and quality ஒரு கேர்கிவருக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராடா தான் சொல்ல முடியும். ஸோ நாலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, எவ்வளவு நாலேஜ், எவ்வளவு நம்ம படிச்சாலும், எவ்வளவு நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆட்டிசம் பத்தி, ரிசர்ச்சை பத்தி அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வருது, அவ்வளோ வெபினார்ஸ் நடத்துறாங்க, அவ்வளோ ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு, அத்தனை சோஷியல் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, மீடியா இருக்கு. ஸோ இவ்வளோ இருக்கும் போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் அ பேரண்ட் ஆர் அ கேர் கிவர் டு கீப் ourselves அப்டேட். நம்ம எவ்வளோ படிச்சாலும், எவ்வளோ நம்ம கத்துக்கிட்டாலும் புது விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு பி அப்டேட் வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு சயின்டிஃபிக்கா நாலேஜ் வைஸ் எவ்வளவு முடியுமோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம ஆத்தென்டிக் வெப்சைட்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும். எனிதிங் வி கூகுள் இஸ் நாட் ஃபேக்சுவல். ஸோ அதனால நம்ம இம்பார்ட்டன்ட் டு டூ இட் ஃப்ரம் ஆத்தென்டிக் வெப்சைட்ஸ். எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்கு, autismindia.org. ஸோ லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் ஆர் தேர். நம்ம அதை ரிசோர்ஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கலாம். த அதர் திங் இஸ் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா, கேர்கிவர்ஸ்க்கு என்னென்ன வந்து சலுகைகள் இருக்கு, பீப்புள் வித் ஆட்டிசம்க்கு வந்து என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால அந்த அப்டேட்ஸ் ஆன் கவர்மெண்ட் பாலிசிஸ், என்ன விதமான காம்பன்சேஷன் கிடைக்கும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் ஃபைனான்சியலி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, என்ன இன்சூரன்ஸ் ஹெல்த் ஸ்கீம்ஸ் இருக்கு, என்ன விதமான ரீஹாப் ஹோம்ஸ் இருக்கு, என்ன சோஷியல் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு, டே கேர் சென்டர்ஸ் இருக்கா, என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ்ல என்ன எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்குது ஃபார் பீப்புள் வித் ஆட்டிசம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் பேஸ் very important. Also for people, ma'am சொன்ன மாதிரி ஸ்கேன் அண்ட் வாய்ஸ் சென்னையில் அசோசியேட்டட் மாதிரி there can be even apps, ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் ஆப்ஸ் லைக் லேர்ன் ஆட்டிசம், காக்னியபிள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆக்டிவா இருக்க அப்ளிகேஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நிறைய ட்ரைனிங் மாடியூல்ஸ் போகுது. நிறைய இது மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரீ, சம் ஆஃப் தெம் ஆர் paid or ரொம்ப மினிமல் அமௌண்டா கூட இருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் நாலேஜ் கேர் கிவர் ஷுட் ஹேவ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, what a caregiver needs is really good communication skills. அதனால என்னன்னா, நம்ம வந்து we have to go to the level of that autistic child. அது இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஸோ பிகாஸ் the communication becomes very, very, very important. அதனால வந்து அவங்க லெவலுக்கு போய் கம்யூனிகேட் பண்ணாதான் அவங்க கிட்ட இருந்து இருக்கிற பெஸ்ட் ஃபீட்பேக் நம்மளால வாங்க முடியும். It could be through picture exchange cards or anything which, ஆனா மெயினா என்னன்னா அவங்க லெவல்ல இருக்கணும். அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, they sometimes some caregivers try to behave to the child at the level of a normal functioning child. So there are autistic children with normal intelligence, even with extra intelligence, lot of them with also என்ன சொல்றதுங்க, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும், சில பேருக்கு ஸ்கொலிஸ்டிக் டிஃபிகல்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த லெவல்ல அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம வந்து கம்யூனிகேட் எப்படி பண்ணணும்ன்றது தெரியணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து எம்பத்தி அண்ட் அனுதாபம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாருக்குமே தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எம்பத்தி அனுதாபம் டுவர்ட்ஸ் அண்ட் சைல்ட் வித் ஆட்டிசம், இட்ஸ் ஆல்சோ எம்பத்தி வித் எனி ஹியூமன் பீயிங். ஸோ அதனால வந்து
சம்டைம்ஸ் வாட் வி ஃபர்கெட் இஸ் வி திங்க் ஃப்ரம் அ பேரண்ட் ஆர் கேர் கிவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம சைல்ட பார்ப்போம். சம்டைம்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு திங்க் ஃப்ரம் த சைல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் அதனால அந்த மாதிரி நம்ம அவங்க சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா we will be able to understand why they are behaving in a certain way. ஸோ அதனால ஈவன் அவர் என்ன லாங்குவேஜ் டோன், நம்ம வாய்ஸோட மாடுலேஷன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஒரு சைல்டோட ஆட்டிஸ்டிக் சைல்டோட கம்யூனிகேட் பண்ணும்போது. ஸோ ஈவன் ரொம்ப கேர்ஃபுல்லா வேர்ட்ஸ் சூஸ் பண்றது, நம்ம வாய்ஸ் லோயர் டவுன் பண்ணிக்கிறது, அவங்களோட சென்சரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அனுதாபம் எம்பத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் டுவர்ட்ஸ் அ ஆட்டிஸ்டிக் சைல்ட், வி ஹாவ் டு பி எம்பத்தட்டிக் அஸ் அ ஹியூமன் ஸ்பீஷிஸ். உட்டாண்டு வந்து பொறுமை, நிறைய பேஷன்ஸ் இருக்கணும். நம்மளோட எப்பவுமே நான் இது வந்து ஒரு நெகட்டிவா கூட இருக்கலாம். ஐ திங்க் தி எக்ஸ்பர்ட்ஸ் மைட் ஆல்சோ கரெக்ட் மீ ஆன் திஸ். பட் எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் நம்ம மீடியமா இல்ல ஈவன் நெகட்டிவா வச்சுக்கிட்டா கூட, கொஞ்சம் லோயர் டவுன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டா கூட, ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்ட் பண்ற ஒரு ஆட்டிஸ்டிக் அடல்ட் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா தெரியும். ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமா வச்சுக்கும் போது, அவங்க சில விஷயங்கள் பண்ணாத போது நம்மளுக்கு அது கோவத்தினாலையும் கோவமும் வர வாய்ப்பு இருக்கு, இல்ல நம்ம வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஈவன் வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு வந்து ஒரு டெம்பர் டான்ட்ரம் ஒரு மெல்ட் டவுன் ஆகும்போது கூட அந்த டைம்ல நம்ம வந்து பேஷண்டா இருக்க கத்துக்கணும். அங்கதான் வந்து நம்மளோட செல்ஃப் ட்ரைனிங் அண்ட் நம்மளோட இந்த நம்ம சொல்றது என்ன, நம்ம ஹோல் ஆட்டிசம் டீமோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப டெம்பர்ட்ரான்ற மாதா உங்களோட பிரசன்ஸ் வந்து அங்க இருக்கிறதுனால இன்னமும் மோசமாக போதா, அப்ப ஹவு டு வி ஸ்லோலி டிஃப்யூஸ் த சிச்சுவேஷன், வெளியே எப்படி வந்து ஒதுங்கிக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு 5 minutes ஃப்ரீயா டைம் விட்டுறணும். இல்ல வந்து இன்னும் வந்து யூ கேன் டேக் அ பிரேக். இந்த மாதிரி ஒரு மெல்டவுன்ஸ் டெம்பர்டானஸ் அடிக்கடி ஆகுது, we are not confident, நம்ம வந்து சைல்டோட ப்ராப்பரா நம்மளால டீல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு டேக் அ பிரேக். ஒரு வேற ஃபேமிலி மெம்பர் அந்த டைம்ல பாத்துக்க சொல்றது இம்பார்ட்டன்ட். ஒரு ரெஸ்பெக்ட் கேர் அரேஞ்ச் பண்ண இம்பார்ட்டன்ட். மேம் சொன்ன மாதிரி சப்போர்ட் குரூப்ஸோட இன்வால்வ் ஆர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் all the people who are looking after autism, they are at high risk for anxiety, depression and career breakdown. So அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காம்னஸ் அண்ட் பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கீன் அப்சர்வேஷன் ஸ்கில், ஈவன் மோர் தேன் அ நார்மல் பேரண்ட், கீன் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எது நார்மல் பிஹேவியர், எது அப்நார்மல் பிஹேவியர்ன்றது அந்த ஆட்டிஸ்டிக் சைல்டு கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு சிம்பிள் திங் லைக் ஒரு ரிதமிக் ராக்கிங் வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு நார்மலா இருக்கலாம். ஆனா அதே இது வந்து இன்னொரு சைல்டுக்கு வந்து ஒரு ரிதமிக் ராக்கிங் கையை பிடிச்சிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் குட் பி பிகாஸ் ஒரு சென்சரி ஓவர்லோடா கூட இருக்கலாம். ஏன்னா லவுட் நாய்ஸா இருக்கலாம், தீபாவளி அப்போ பயங்கரமா வெடி வெடிக்கிறதுனால இருக்கலாம். சோ அதனால வந்து என்ன சிச்சுவேஷன்ல வந்து ஏன் அப்படி பண்றாங்கன்றத, எது வந்து நார்மல் பிஹேவியர், எது அப்நார்மல் பிஹேவியர்ன்றத நம்ம கீனா அப்சர்வ் பண்றது ஒரு பேரண்ட் இல்ல கேர் கிவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு வந்து கன்சிஸ்டன்சி. நம்ம எது பண்ணாலும் கன்சிஸ்டன்டா இருந்தாலும், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஆட்டிசம் எக்ஸ்பர்ட் குரூப்போட, இன்க்ளூடிங் த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இன்க்ளூடிங் த வொகேஷனல் ட்ரைனர்ஸ், இன்க்ளூடிங் த சைக்காலஜிஸ்ட், எல்லாரோடய உட்காந்துட்டு வாட் இஸ் அக்செப்டபிள் பிஹேவியர், வாட் இஸ் நாட் அக்செப்டபிள் பிஹேவியர்ன்றது ஃபர்ஸ்டே நம்ம கிளியரா அந்தந்த ஏஜுக்கு வந்து ஃபார்முலேட் பண்ணிக்கிறது என்னைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. அது பண்ணிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அதோட டீல், அதனால நம்ம ஈஸியா கன்சிஸ்டன்டா அவங்க கூட டீல் பண்ணலாம். ஓகே, இப்படி பண்றாங்களா, அதை எப்படி பாசிட்டிவா ரீஇன்போஸ் பண்ணலாம், இல்ல இதை வந்து இந்த பிஹேவியர் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கன்சிஸ்டன்சி பண்ணும்போது லாட் ஆஃப் டைம்ஸ் when you're consistent, lot of people with autism also have this issue where they need a specific routine. So the consistency will tag along with the specific routine also. So that also I feel is very important. So so I think these are the major points which I can tell. Okay, sir. Okay, sir. Yes, yes. So it's like ஒரு ஓவராலா ஸ்டார்டிங் A to Z நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே வந்துட்டு பின் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் தான் சார். we have to pin it every points I think. ஸோ ஐ திங்க் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் பார்ட்டிசிபென்ட்ஸ் if you have any questions please put it in the chat box. ஆர் நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து சேட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். ஸோ நீங்க அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் எனி 1-to-1 செஷன் யார்கிட்டயாவது உங்களுக்கு வேணும், ஈவன் நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட, தெரபிஸ்ட் கிட்ட, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன்
status sessions also. அண்ட் உங்களோட குவைரிஸை கூட நீங்க அந்த கொஸ்டின் நான் கொடுக்குற நம்பர்ல இப்போ நீங்க செஷன் முடிகிறதுக்குள்ள ஷேர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 5 minutes we will ask the experts as well as the other team members. அதர்வைஸ் லேட்டரா நீங்க பண்ணோம்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த நம்பருக்கு we will get back to you. Okay, so the last question, இப்போ நம்ம எது பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி. ஸோ இந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து பத்மா மேம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. பத்மா மேம், இப்ப உங்க சைல்டுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கீங்க? ஸோ இட்ஸ் லைக் இந்த ஏஜ்லக்குள்ள இந்த விஷயம் பண்ணிடணும், இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கா? இந்த பிளான்ஸ்க்கு வந்து ஒரு டைம் லைன் வச்சிருக்கீங்களா? அதை பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஷூர். ஸோ ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இப்போ ஒரு ரெகுலர் சைல்டுக்கு இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஸ்கூலிங் 10th 12th அப்புறம் காலேஜ் அப்புறம் பிஜி அப்புறம் வேலை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்காம இருக்கிறது வந்து இட் இஸ் பெட்டர். ஏன்னா இந்த அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஓப்பனா வச்சுக்கணும். வாட் த சைல்டு இஸ் கேப்பபிள் ஆஃப், வாட் த சைல்டு ஹாஸ், வேர் த சைல்டு ஹாஸ் த சேலஞ்ச், அது நமக்கு இப்ப தெரியாது. இட் இஸ் வெரி ஏர்லி. ஸோ இப்ப இருக்கிற ஒரு சேலஞ்ச் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடலாம், வேற ஏதாவது புதுசா வரலாம். ஸோ அதனால ஒரு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இப்படி படிக்கணும், இந்த பாடம் படிக்கணும், இந்த ஸ்ட்ரீம்ல படிச்சு இன்ஜினியர் ஆகி வேலைக்கு போகணும், அதெல்லாம் வேண்டாம். So it is better in that way. So that's my personal what to say, but that's my personal goal. So I don't have such kind of goals. But என்னோட கோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, how far the child or the child who is now a child would be an independent adult in the future. Independent adult in the sense ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப் ஸ்டைலோட ஒரு ரொட்டீன் ஏரியல்ஸ வந்து தன்னோட ஏரியல்ஸ தானே பாத்துக்கிற மாதிரி, ரைட் ஃப்ரம் குக்கிங் அ மீல் டு டேக்கிங் கேர் ஆஃப் themselves and taking care of his or her own house or room or wherever they live in. இந்த கிளென்லினஸ்ல இருந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு அடல்ட்டுக்கு ஒரு இடத்துல இருந்தா என்ன இருக்கணுமோ அது வந்து அவங்க யாரும் சொல்லாம தனக்கா வரணும். அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். 25 வயசுல நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது 20 வயசுல இருந்து ஒர்க் பண்ண முடியாது, அது 5 வயசுல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். டெய்லி பல் தேய்க்கணும், டெய்லி குளிக்கணும் அப்படின்றத 5 வயசுல இருந்து ஆரம்பிச்சா 10 வயசுக்குள்ள அது கான்ஃபிடன்ட் ஆகும். அடுத்தது வந்து நம்ம பெட்டை சரியா வைக்கணும், நம்ம வீட்டை சரியா வைக்கணும், துணியை துவைக்கணும், தோச்சலம் அடிக்கணும். இதெல்லாம் வெரி சிம்பிள் திங். ஆனா இதெல்லாம் வெரி வெரி எசென்சியல். இதெல்லாம் சின்னதுல பில்ட் ஆச்சு அப்படின்னா தென் யூ கேன் டெவலப் தேர் ஒகேஷனல். அகடமிக் பண்ண முடிஞ்ச குழந்தைகளுக்கு அகடமிக் பண்ணலாம், அகடமிக் பண்ண முடியலையா ஒகேஷனல் ட்ரைனிங்க்கு அதை ஷிஃப்ட் பண்ணிடணும். ஏன்னா த மோர் அண்ட் மோர் யூ early stages, developing growing stages, you can build a very concrete career path for them. So ஒரு vocational trainingக்கு நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் சப்போர்ட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எங்கேயாவது ஒர்க் பண்ணலாம். ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட், அந்த என்கேஜ்மெண்ட்ல எவ்வளவு ஏர்ன் பண்றோம் ஏர்ன் பண்ணல அப்படின்றது செகண்டரி. பட் ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் வேணும். காலையில எழுந்துட்டு ஐ ஹாவ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட், நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு வரணும், தென் ஐ வில் ஹாவ் மை லெஷர் ஆக்டிவிட்டி. ஏன்னா சும்மா இருக்கிறப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை வந்தது அப்படின்னா அப்பதான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இப்பதான் மீடியா வந்து இட் இஸ் மீடியா அண்ட் கேட்ஜெட்ஸ் ஆர் சச் அ டிஸ்ட்ராக்ஷன். அதுல போகாம இருக்கிறதே வந்து தட் வில் சேவ் த சைல்ட் அண்ட் அடல்ட். சோ அதுல போகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் சும்மா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்றத சின்னதுல இருந்தே வளர்த்து விடணும். சோ நான் பெயிண்டிங் பண்ணலாம், நான் பாட்டு கேட்கலாம், நான் வந்து வேற ஏதாவது பசில் விளையாடலாம், இல்ல ஏதோ கார்டனிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிறைய லெஷர் ஆக்டிவிட்டி நம்ம கத்து கொடுத்தோம்னா பிற்காலத்துல அவங்களுக்கே போர் அடிச்சதுன்னா நான் போர் அடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ண அந்த ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன்லாம் ரொம்ப வராது. அட்லீஸ்ட் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலாம்ன்றது என்னோட கெஸ். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் தட் வில் ஸ்பேஸ் அவுட் ஆர் ஸ்பேன் அவுட். பட் வந்து இந்த மாதிரியான ஒரு பாத்வே வச்சுக்கிறது
வில் பி ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் வித் கம்ப்ளீட் ஏவியல் அண்ட் தன்னை பாத்துக்கிறதுக்கான ஒரு பக்குவம், அப்புறமா ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு ஜாப் ஆர் ஒரு ஒகேஷனல் ஆர் ஒரு என்கேஜ்மெண்ட் டியூரிங் த டே டைம் அண்ட் லெஷர் டைம், வீக்கெண்டோ இல்ல ஈவினிங்ஸ் வர்றப்ப லெஷர் ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இஃப் தே ஆர் ஏபிள் டு ஆப்ரேட், தட் வில் சால்வ் மேஜர் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல அவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு இவ்வளோ சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ தட்ஸ் மை கோல். ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ ஆக்சுவலி நீங்க ஃபியூச்சர் பிளான் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். லைக் அவங்க அந்த குழந்தை எப்படி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போகணும். அண்ட் அவங்களோட அந்த ஸ்ட்ரென்தனிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து நம்மளோட பிளான்ஸை வந்து அவங்க அகாடமிக்ஸ்ல இருக்காங்களா இல்ல ஸ்கில் ட்ரெயின்டா வராங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. லைக் ரொம்ப கோர்வையா சொன்னீங்க. எனக்குமே ரொம்ப எனக்கும் நல்லா புரிஞ்சிச்சு, நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த இந்த டாபிக் ரேசிங் சைல்டு வித் ஆட்டிசம். ஆட்டிசம் உள்ள குழந்தைங்கள வளர்க்குற அந்த கேர் கிவர்ஸ் பத்தி அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட டீம்ல நம்ம சொல்றது வந்து அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் த டயக்னோசிஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த ஒரு டயக்னோசிஸ் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பேரண்ட்க்கு கஷ்டமா இருக்கும், கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா நம்ம வந்து அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி. ஒரு ஸ்பெஷல் சைல்டு இல்ல ஒரு ஆட்டிசம் டயக்னோசிஸ்ல இருக்கிற ஒரு சைல்டு நம்ம டேக் ஓவர் பண்றோம், நம்ம டேக் கேர் பண்றோன்றது வந்து ஒரு 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 பெரிய ஜேர்னி. அது மேம் சொன்ன மாதிரி அது ஒரு 10 நாள்லயோ இல்ல 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து முடிவுறது கிடையாது. ஸோ லாங் டேர்ம் ஜேர்னின்றப்ப அதை ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தாதான் அதுல நம்ம டிராவல் பண்ண முடியும். பிகாஸ் we have to commit ourselves to in that journey. நம்மளோட ஃபுல் கமிட்மெண்ட் அங்க கொடுக்கணும். இப்போ மேம் பத்மா மேம் வந்து ஒரு அவங்களோட ப்ரொஃபஷனையே மாத்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் வந்து அவங்க குழந்தைக்கு அங்க கொடுத்து அவங்க அந்த ஃபேமிலியில அந்த ஒரு மெயின் பார்ட் அவங்க இருக்கிறதுனால அவங்களோட ப்ரொஃபஷனே இப்போ மாறி அவங்க டிராவல் பண்றாங்க. ஸோ அப்போ ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க ரெடியா இருக்கணும். அதனால நம்ம கொஞ்சம் அந்த அக்செப்டன்ஸ் இருந்து வந்ததுன்னா இட் பி பெட்டர். அது ஃபர்ஸ்ட். அண்ட் ஒரு எமோஷனல் ஹேண்டிலிங் இல்ல, கொஞ்சம் லாஜிக்கல் ஹேண்டிலிங் தான் வேணும். செல்ஃப் கேர் வேணும். நம்ம வந்து ஒரு ஒரு செஞ்சுட்டே அந்த முயற்சி பண்ணணும், கன்சிஸ்டண்டா பண்ணணும், ஃப்ரீக்வெண்டா பண்ணணும். பட் அதுல இன்பிட்வீன் பிரேக்கும் எடுக்கணும். ஸோ அந்த பிரேக் எடுக்கிறது as well as நம்மளோட ரிசோர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு தெரபிஸ்ட் as well as டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸோட சப்போர்ட் மட்டும் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறது பத்தாது. அதர் பேரண்ட்ஸோட இன்புட்ஸையும் நம்ம கேட்டுக்கணும், அந்த குரூப்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இது வந்து இப்ப நியூவா வர டயக்னோஸ் பண்ற ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி நியூவா வர பேரண்ட்ஸ்லாம் நாங்க தெரப்பி சென்டர்ஸ்ல என்ன ஃபேஸ் பண்ணோம்னா தெரபிஸ்ட் கிட்ட விட்டு அந்த 45 மினிட்ஸ் அந்த குழந்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டுனாலே போதும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து த்ரூ அவுட் த ஜேர்னில நீங்க எவ்வளவு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மேம். ஈவன் ஜானகி மேம் சொல்லும் போது அது நல்லா புரிஞ்சிச்சு, நீங்க சொல்லும் போது நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா கன்வே ஆகும்னு நினைக்கிறேன் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. அதாவது இது வந்து வெறும் அந்த டாக்டருக்கும் குழந்தைக்கும் ஆர் அந்த தெரபிஸ்ட்க்கும் குழந்தைக்கும் மட்டும் நம்ம பண்ற இடையில இருக்கிற 1-to-1 அப்ரோச் மட்டும் கிடையாது. இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச் தான். ஸோ அந்த கம்யூனிட்டியில பேரண்ட்ஸ் பெரிய ரோல் இருக்காங்க. அந்த கேர் கிவர்ஸா இருக்கிறவங்க வந்துட்டு பெரிய ரோல் இருக்கு. ஸோ அந்த ரோலை வந்து அக்செப்ட் பண்ணி கொண்டு போகணும். அதுல நம்ம ஒருத்தரோட ஹெல்ப்பும் எடுத்துக்கிறது தான் ஒரு ஒரு லாங் லாஸ்டிங் ஜேர்னியா இருக்கும், டயர்ட் ஆகாத ஜேர்னியா இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல அவுட்கம் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுல நம்ம இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் பண்றோம்.
So I would like to over to Prajna. So Prajna, can you tell the Thanksgiving? Hello. So thank you everyone for attending this session. So இன்னைக்கு வந்து I read a book. And on the bookல வந்து there's a quote that summed up what we discussed today. So if we have a quality or some characteristic, then whether a characteristic sets us apart from people or whether it unites with them. நம்மகிட்ட ஏதோ கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னா அது மத்தவங்களோட நம்மள தள்ளி போடுதா இல்ல அவங்களோட சேர்க்குதா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவென்ச்சுவலி ஆட்டிசம்ன்றது நம்மள வந்து குழந்தைங்கள தனியா பார்க்க கூடாது, பட் ஷுட் ஹெல்ப் them find community and support groups. And அந்த எஃபர்ட்ல ஒண்ணுதான் இந்த caregivers advocacy group. So இது வந்து would not have been possible without the inputs of Dr. Janaki, Mrs. Padma, and of course Divya ma'am. உங்களோட inputs எல்லாமே was like very enlightening because as a student and another child, it is important to educate even the students and children. So this is very enlightening for me as well. And of course, Dr. Anand's perspective was also very enlightening. So thank you everyone for joining, and we hope to see you again for the next session. Yes, okay. So I think we don't have any questions in the chat box. Participants, நான் உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன் chat boxல நோட் பண்ணிருப்பீங்க. So if you have any queries, you can WhatsApp to this number. So they will get back to you. Our team will get back to you. Okay. Okay. Thank you everyone. Thank you Anand sir. Thank you Padma ma'am. And thank you Janaki ma'am. And thank you participants and our